கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்க, வேதமாக சொல்லுது, தீமை நம்ம செஞ்சுட்டான், தீமைக்கு தீமை செய்யும், தீமையும் உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி. யார் ஆசீர்வதிக்கணும்? இல்ல யார் ஆசீர்வதிக்கணும்ன்றது அது வேற. யார் ஆசீர்வதிக்கணும்? நான் தான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா வேதம் அப்படி நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. இத்தனை நாள் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கிட்டு இருந்தோம். என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு சொன்னா, என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள போய் போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும். காலப்படத்துல பிள்ளை வந்தா, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. அந்த வருஷம் காண சொன்னாரு, என் வாழ்க்கை சம்பவத்துக்கும் சபைக்கும் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அதனால இன்னைக்கு தலைப்பே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தை அதனால நீங்க என்ன செய்ய? ஆசீர்வதிங்க. இத்தனை நாள் அநேகரை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டார். முதல்ல டிசைட் பண்ணிட்டார், முடிவு பண்ணிட்டார். நீ ஆசீர்வாதம் இருப்பப்பா, நீ ஆசீர்வதி அப்படிங்கிறார். இத்தனை நாள் அவன் ஆசீர்வதிக்க, என் தாய் தகப்பன் ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், என் சொத்து, அதெல்லாம் நிறுத்திட்டாரு. அழகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திற்கு கொள்ளும்படியாக என்ன பண்ணிக்கிறாரு? வந்து எடுத்துட்டு போக ஆசீர்வாதத்தை. புரியுதா உங்களுக்கு? இப்படி கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. ஏன் ஆசீர்வாதம் எடுக்க மாட்டேங்க? இத்தனை நாள் நம்ம ஆசீர்வாதம் அடிச்சுட்டு இருந்தோம், எதிர்பார்த்து இருந்தோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடி ஆயிட்டாரு, நீ வாங்க தயாரா? அழைக்கிறார், வா வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு எடுத்துக்கோ. ஆசீர்வாதத்தை உன்னுடைய பேங்க்ல வச்ச நகை, உன்னுடைய சொத்து, உன் வேலை, உன் ஆசீர்வாதம், உன் அடமான பத்திரம், உன் எல்லாம் இதெல்லாம் இழந்திருக்க எல்லாத்தையும் சுதந்திரிக்கும்படிப்பா. உன் ஜெப வாழ்க்கை, உன் பரிசுத்த வாழ்க்கை, வரங்கள், கனிகள், தேவன் கொடுத்த திட்டம், தீர்மானம், தரிசனம் எல்லாத்தையும் இழந்திருக்க இல்ல, நீ அவை சுதந்திரிச்சு வா அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கிறாரு. அது முடியுமா? அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிங்கள் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஏப்பா அவனுக்கு 1000 கொடுத்துருப்பா அப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாம சொல்ல முடியுமா? உங்களுக்கு 1000 2000 இருக்குது, 10,000 50,000 வச்சிருக்கிற பணம் வச்சு ஒரு 1000 கொடுத்துருந்துன்னா ஒரு பணம் தான். இப்ப ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம், நீ ஒருத்தன் ஆசீர்வதிக்கலன்னா நீ ஆசீர்வாதமா இல்லை. நீ ஆசீர்வாதமா இல்லைன்னா அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ள, அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சுதந்திரிக்கப்படலைன்னு அர்த்தம். ரைட்? அப்போ 2024 எரேமியாவின் புலம்பல் போல நம்முடைய புலம்பல் இருக்காது என்று நினைக்கிறேன். ரைட்? நம்ம ஆசீர்வாதத்துக்கு அவர் சொல்லிட்டாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆசீர்வாதம் வாப்பா, ஆசீர்வாதத்தை வாப்பான்ட்டாரு. நீ வாங்கிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ கொடு. இத்தனை வாங்கிட்டு இருந்த, நீ கொடுக்கிறவனை மாறி என்று சொல்லுகிறார். இத்தனை வருஷம் கடை வாங்கிட்டு இருந்திருக்கலாம், இத்தனை தேவைக்கு அழைச்சிருக்கலாம். இல்ல, இனிமேல் நீ செய்ய போறது. இந்த 2024 அதை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் வேதம் சொல்றது பாத்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்துல 63ஆம் வசனம், 63 அதிகாரம் 4ஆம் வசனம், நீதியை சரிகட்டும் நாள் என் மனதிலிருந்து என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. இது என்ன வருஷமாமா? மீட்கும் வருஷம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆசீர்வாதத்தை நீ மீட்டு கொள்ளும்படி கர்த்தர் மனதை டிசைட் பண்ணிட்டார். இங்க அழகா சொல்லுவாருங்க, நீதி சரிவிக்கும் நாள் என் மனதிலிருந்து வந்தது. மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்துருச்சு, என் பிள்ளைகளை மீட்கும் வருஷம் வந்துருச்சு, அவரை காப்பாற்றுற வருஷம் வந்துருச்சு, உன்னை ஆசீர்வதிக்க வருஷம் வந்துருச்சு. 2024 நம்மளை ஆசீர்வதிக்கிற வருஷம். அப்ப இந்த வருஷத்துக்கு நம்ம பேர் இருக்கலாமா? ஆசீர்வாதத்தின் வருஷம். பாத்தீங்களா? மீட்கும் வருஷம். உன் பிரச்சனையிலிருந்து, உன் போராட்டத்திலிருந்து, உன் அவமானத்திலிருந்து, உன் நெருக்கத்திலிருந்து மீட்கும் வருஷம் வந்தது. எதுக்காகனா அழைக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு நீ போய் ஆசீர்வதி. அட வாப்பா, நீ எடுத்து கொடுப்பா. அப்ப நம்ம அவரோட அழைப்புக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப இந்த ஆசீர்வாதம் வரணும். ரொம்ப நாளா நான் இதை எதிர்பார்த்து இருந்தேங்க, என் நினைவெல்லாம் போச்சுங்க. அதுக்குதான் எரேமியா சொல்லு புஸ்தகத்துல 29 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த பிளஸ் தரவங்க ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம். இப்ப பிளஸிங் ஆண்டவரை வந்துட்டாரு, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை வந்துட்டாரு. இப்ப இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம பிளஸிங் அப்படித்தானே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். வேதம் சொல்லுவாங்க, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நான் இப்படி தான் நல்லா இருப்பேன், நான் இப்படி செய்ய விரும்புறேன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும், என் குடும்பத்துல மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் வாழ்வாதாரத்துக்காக, என் சம வாழ்க்கையில, பசுத்த வாழ்க்கையில, என் ஊழிய பாதையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஆண்டு சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை. வருஷமா நான் வேலைக்கு போயிருக்கிறேங்க, அடிமத்திலிருந்து விடுதாய் ஓனர் மாதிரி உட்காருங்க, அக்கடான உட்கார்ந்து நிம்மதி சம்பாதிக்கிறேங்க, நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு யார்கிட்டையும் கையேற்ற கூடாதுங்க. இது நல்ல முடிவா கெட்ட முடிவா? திருடுறேன், ஏமாத்துறேன், பொய் பேசுறேன்னா கெட்டதே. வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ என்ன நினைச்சிருக்கிற, என்ன டிசைட் பண்ணிக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன வாஞ்சிக்கிற, என்ன நீ ஆசைப்படுற, எதிர்பார்க்கிற, எதை ஏக்கமாக்குற, அதை என்ன செய்ய போறாரு? மீட்டு கொடுக்கிற வருஷம் வாசப்படி கதவு தட்டுது. தயவுசெய்து கதவை தர, நான் ஆசீர்வாதம் உள்ள வர விரும்புறேன். தயவுசெய்து இருதயத்தை தர, உன் பாக்கெட்டை தர, பேங்கை தர, உன் ஆசீர்வாதத்தை திறந்து நிற்குது. உன் ஜெப வாழ்க்கை, பசுத்த வாழ்க்கை. அப்ப தேவன் பாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அழைக்கிறார். அழைத்த தேவன் அவர் மட்டும் ஆசீர்வதித்து சொல்ல அநேகர் கொடுக்கிறவரை மாற்ற விரும்புகிறாரு. அதனால நீ அடிமைத்தனத்தில் இராதபடி உன்னை மீட்டெடுக்கும்படி விரும்புகிறாரு. மீட்டெடுக்கிற தேவன் சொல்றாரு, நீ நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவே, அவை நன்மைக்கு ஏதுவானவைகளே, தீமைக்கானவை அல்லவே. பரவாயில்லையே, அப்ப என் வாழ்க்கை துளிக்குமாண்டவரே, என் வாழ்க்கை இதோட போய் நினைச்சிருந்தனே அப்படின்னு சொல்லும்போதுதான் வேதாகமம் சொல்லுது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் மேல் மனுஷனையும் மிருகன் மேலையும் பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எனக்கு ஒரே கெட்ட பெயருங்க, ஒரே அவமானங்க, என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் விளங்கிடுங்க, எதுவுமே நமக்கு அமையலைங்க, எதை பார்த்தாலும் தோல்வியா இருக்கு, எந்த முடிவு எடுக்க முடியலைங்க, என்ன செய்யறது தெரியலைங்க சொல்றோமா இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிறது உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அப்போ பிளஸ் இந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? முதல்ல அழைக்கிறாரு, வா ஆசீர்வாதத்தை வா அப்படின்னு அழைக்கிறாரு. ரெண்டாவது கொடுக்க வைக்கிறாரு. இது பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? சிலர் எனக்கே ஆசீர்வாதம் 10 சொல்லுவான். குழந்தைகிட்ட பிஸ்கட் கொடுத்துட்டீங்க வச்சுங்க, நிறைய பிஸ்கட் வச்சு குழந்தைக்கு ஒரு பொருள் கேட்டா அப்படியே யோசிக்கும்.
ஒவ்வொரு குழந்தைக்கு கொடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கு கொடுக்காது. ஆனா பெரியவங்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்க. இப்போ பிஸ்கட் கூட அப்படின்னா ஏன் சம்பளம் வாங்கிட்டீங்க என்கிட்ட வந்து கேட்குற வெக்கம் இல்லாம ஒருத்தர் தரம் கேட்கலாம். ஏன் கைகள் நல்லா தான் இருக்குது, வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படித்தானே? அவன் என்ன சொல்லி கேட்பான்? பிச்சை போறேன், சாமி ராஜா தர்மம் பண்ணுங்க அப்படிதான் கேட்பான். நல்லா இருக்கும். நீங்க நான் சொல்றத பிச்சைக்காரர் எப்படி கேட்பாங்க, தர்மம் கேட்கறவங்க எப்படி கேட்பாங்க? ராஜா சாமி தர்மம் பண்ணுங்க. அவன் நம்மளை எப்படி பார்க்கறான்? நாம அவனோட பிச்சைக்காரனா இல்ல பாப்பா இல்லைன்னா கூட வாங்குறான். அப்பட பிச்சைக்காரங்க இல்லைன்னா எல்லாம் கூட வாங்குறான். நான் நல்லா சந்தோஷப்படுறேன். அப்போ கேட்கும் போது நல்லவங்க தர்மம் கேட்கும் போது அவனை எப்படி பார்க்கிறோம்? இதான் அந்த 4 நம்பர் சர்ச்சுக்கு பாருங்க, அந்த வாசத்துல நடந்துச்சு. நான் வண்டியில போயிட்டு இருந்தவன் ஒரு நாள் நின்ட்டேன். ஃபோன் பேசுறதுக்காக எடுத்து ஃபோன் பேசியிருந்தேன். வாசல்ல ஒரு தர்மம் கேட்கற ஒருத்தன் இருந்தது. ஒருத்தன் அங்கிருந்து வந்தான். இவரு எங்க தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு. ஏயா உடம்பு கைகள்லாம் நல்லா தான் இருக்குது, வெக்கமால பிச்சை கேட்க அப்படின்னாரு. ஒண்ணு கொடுங்க இல்லைன்னா போங்க, எதிர்த்துக்கங்க. பிச்சைக்காரன் லொல்லு பாரு அப்படின்னா. அவன் பார்த்தான் பிச்சைக்காரன் தர்மம் கேட்க. யோ நீயும் பிச்சைக்காரன் தான் இருந்தது. நான் பிச்சைக்காரன் தான். நீ கேட்டு நான் கேட்கணும். நான் வெளியே கேட்க நீ உள்ள போய் கேட்டேன். கடவுள் ஆசிரியர் கேட்டியா? நீ அங்க பிச்சை கேட்ட இங்க கேட்ட. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் வெளியே இருக்கு உள்ள இருக்கு, 2 பேரும் ஒண்ணு தானே. இது 2 பிரச்சனை பண்றாங்கிறான். போன் பண்ண அவனையே பார்த்தேன். பெரிய நானே எப்படி யோசனை பண்ணிருக்கிறான் பாருங்க. நம்மாடு அப்படி இல்லை, எல்லாத்தையும் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். காலையில கூட தான் சொன்னேன், கொடுக்குங்க பாஸ்ட் கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கான்னு. கொடுக்குங்க, எவன் வேணாலும் கொடுங்க. நீங்க கொடுக்கிறது விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ ஏழைக்கு உதவி செஞ்சா கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற. அவர் திருப்பி செலுத்தாமல் இருப்பாரா? இப்ப அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி சொல்றாரு? நீ பிச்சைக்காரனா இருக்காத, நீ சாமி மாதிரி இருடா, ராஜா மாதிரி இருடா, நீ கொடுக்கிறவனை ஆசீர்வதிக்கிறவனா இருறாங்கிறாரு. அப்ப இந்த 2024 நம்ம கொடுக்கிறவங்களா இருக்க போறோம், வாங்குறவங்களா இருக்க போறதில்லை.